வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு மாசி மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் சுகாதிபதி லாவாதிபதி அற்புத 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு திரிகோணத்திலே செல்ல போகின்றார். இது நாள் வரையில் ஒரு சில தேவையில்லாத அலைச்சல்கள், கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இருக்கின்றவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே நல்ல யோகத்தை கொடுக்க போகின்றது. நாளுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர், 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும், 11ஆம் இடத்ததிபதி என்று சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சனாதிபதியும் 8ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதத்தில் அற்புத உயர்வுகளில் இருந்து சூரிய பகவான் பரிபூர்ணமாக இந்த மாதங்கள் என்பது மாத கடைசியிலே செல்ல போகின்றது. என்றாலும் கூட சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களுடைய தொடர்புகளோடு 8ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே ஒரு சிறு தடை தாமதத்தில் இருந்து பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது இந்த மாதங்களாக இருக்கின்றது. அற்புதமான உயர்வுகள் என்னவென்றால், கடகராசிக்கார நேயர்களுக்கு உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இன்னொரு சத்ருசனாதிபதி, அவருடைய பார்வையிலே உங்களுக்கு சுகஸ்தானங்கள் இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே வீடு, வாசல், சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய, பழைய பொருட்களை விற்றுவிட்டு புது பொருட்கள் மாற்றக்கூடிய, குடும்ப ஸ்தானங்களிலே குடும்பம் அமையாதவர்களுக்கு அமைகின்றது. இதனால் அவர்கள் கஷ்ட நஷ்டங்களிலே இருந்த கடகராசிக்கார நேயர்களுக்கு 8ஆம் இடத்திலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் அங்கே 2ஆம் இடத்ததிபதி 2 கூடியவர்கள் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தில் கொடுக்கல் வாங்கலிலே தடை தாமதங்களில் இருந்து வெற்றி உயர்வுகளையும் கொடுக்கின்ற காரணம், 4ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் தொடர்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடுகளில் செல்லக்கூடியவர்களுக்கும் சென்று அங்கில் இருந்து அற்புத பொருளாதார ரீதியிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும், கடல் கடந்து செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளையும் இந்த மாசி மாதங்களிலே மங்களகரமான காரியங்களுக்காக வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளிலும் சுபகாரியம் சுபநிகழ்வு நடத்துகின்றதற்கு கடகராசிக்கு 12ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதைகளுக்கு குறைவுகளில் இல்லை. வேலைகளிலே, உத்தியோகத்திலே அற்புத உயர்வுகளை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாசி மாதங்களிலே இருக்கின்றது. இந்த அற்புதமான இந்த மாசி மாதங்களிலே 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களால் நீங்கள் அவதிகள், தொல்லைகள், துன்பங்கள், ஒரு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் பல வெற்றிகளை உங்களுக்கு 80% அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே கடகராசி என்பது தாயின் அன்பு பெற்ற ராசி என்பது மட்டுமல்லாத காலபுருஷத்தில் 4வது இடத்திலே அமைய பெற்றது. வீடு, வாசல், சொத்து சுகம், அலுவலகம் சம்பந்தப்பட்ட ஓரளவிற்கு ஒரு நிதானத்தை கடைபிடிக்க ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசி என்றால் சரராசி என்று சொல்லக்கூடிய, சரராசிகளிலே மிகவும் அற்புத ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கடகராசி. உங்களுக்காக இந்த மாசி மாதங்களிலே தொழில், வேலை, குடும்ப ஸ்தானங்கள் அனைத்துகளிலுமே பொருளாதார, பஞ்சமஸ்தானம், குலதெய்வங்களின் அருள் ஆசையை பெறக்கூடிய ஒரு அற்புதங்கள். லாபஸ்தானத்திலே 2 கூடியவர் இடிபாடுகளிலே சிக்கி உங்களுக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிறு தடை தாமதங்கள், கொடுக்கல் வாங்கல், குடும்ப ஸ்தானங்களிலே பல வெற்றிகளையும் குருவின் தொடர்பு கிடைக்கின்ற காரணத்தினாலே கடக ராசிக்கு சுகஸ்தானத்திலே பஞ்சமஸ்தானம், குழந்தைகளால் நல்லதொரு வெற்றிகளையும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளில் மாசி மாதம் மங்கள காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம். கடன் கிடைக்காதவர் கடன் கிடைக்கின்ற, லோனுகள், பேங்க் லோனுகள் கிடைக்கின்ற அற்புதமான பல வெற்றிகளை பெறுகின்ற அமைப்பு என்பது மாசி மாதங்களிலே உங்களுக்கு